தலைவலிக்கு பெண் தெய்வம் சொன்ன வைத்தியம். அது என்னங்க, தலைவலி தலைவலி அப்படிங்கிறது பெரும்பாலான பெருமக்களுக்கு இருக்கிறது தான். அதுக்கு நாம் வணங்குற சாமி எப்படி ஒரு வைத்தியத்தை சொல்லி நம்மளை சரி பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு உண்மையான நிகழ்வை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நாம் வணங்குற சாமி நாம் செய்கிற செயல் எல்லா செயல்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. சரிங்க, அப்படி என்ன உண்மையான நிகழ்வு? ஒரு தலைவலிக்கு என்னங்க சாமி என்னங்க செஞ்சிட போகுது? தலைவலியை சாமி என்ன சரி பண்ணிட போகுது அப்படின்னு கேட்கலாம். இந்த உண்மையான நிகழ்வை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. ஒரு அம்மா குலதெய்வத்தை பேரன்பு கொண்டு நேசிக்குது. உண்மையாக நீதியாக எல்லாத்தையும் விட சாமி இருக்கப்பா, என் சாமி இருக்குது, என்னைய பாதுகாக்கும், என் பிள்ளைய பாதுகாக்கும், என் சொந்த பந்தங்களை பாதுகாக்கும், பங்காளி பெருமக்களை பாதுகாக்கும், எல்லா மக்களையும் பாதுகாக்கும். சாமி இருக்குது, நாம் சாப்பிட்றோம், நாம் நல்லா இருக்கோம், அதே மாதிரி சாமியும் நல்லா இருக்கணும், எல்லையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வத்தை பேரன்பு கொண்டு ஒரு பெண்மணி நேசிக்கிறாங்க. பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. எப்படி? அதாவது எனக்கு ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னா எப்படி என் பெத்த தாயை நான் தேடி ஓடுற மாதிரி அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒன்றா இந்த அம்மா தேடி ஓடி அந்த தெய்வத்துக்கு தன்னால் முடிஞ்ச மனுஷனால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு அரும்பாடுபட்டு அந்த தெய்வத்தின் மேலே அக்கறையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெண்மணி. இவ்வளவு நேசிக்கிற பெண்மணி அந்த சாமி விட்டுருமா? சரி, ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்மணிக்கு தலைவலி, சிறிதா தலைவலி வருது. அந்த பெண்மணி கண்டுக்கல. சரி, தலைவலி தானே, ஏதோ சேரலை போல அப்படின்னு விட்டுருது. நாளடைவில் அந்த தலைவலி கொஞ்சம் சற்று அதிகமாகுது. அனுதினமும் அந்த தலைவலியானது ஒரு சில நேரங்கள்ல அந்த தலைவலிக்கு ஆரம்பிக்குது. அந்த அம்மா என்ன பண்ணுது, பொறுத்து பார்க்குது, வலி வந்து குறைய மாட்டுது. ரொம்ப ஒரு மாதிரியா அந்த தலைவலியானது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது. சரி, இருந்தாலும் என்ன அப்படின்னு என்ன ஆகுது, அந்த அம்மா அதை முடிஞ்ச ஏதாவது இந்த தைலம் அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பார்க்குது. முடிஞ்ச அளவு பார்க்குது. ஆனால் அந்த தலைவலி அப்போ சரியாகுது, மறுபடியும் திரும்பவும் அது தொடருது. அப்போ அந்த அம்மா என்ன ஆகுது, வேதனைப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தடவை அந்த சாமியை எப்படி உயிருக்கு உயிரா நேசிக்கிற, பேரன்பு கொண்டு நேசிக்கிற அந்த சாமியை கும்பிடும்போது அந்த தலைவலி வருது. அப்ப சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கு, தலை வலிக்குது. அந்த அம்மா அறியாம ஒரு கண்ணீர், கண்ணை மூடி சாமி கும்பிடுது. அந்த தலைவலியால அந்த கண்ணீர், அந்த அம்மாவை மீறி கண்ணீர் 2 கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே வடியுது. அப்போ கூட அந்த அம்மா என் தலைவலியை சரி பண்ணி கொடுன்னு கேட்கல. அந்த தெய்வத்தை பற்றி அந்த சிந்தனையில் அந்த தெய்வத்தை வணங்கும் போது, ஆனால் அந்த அம்மா அந்த தெய்வத்தால் அந்த கண்ணீர் வராமல் தனக்கு ஏற்படுகிற தலைவலியால் கண்ணீர் வருது. அந்த சாமிக்கு அது தெரிஞ்சிச்சு. யாரு? எந்த சாமியை பேரன்பு கொண்டு நேசிக்குதோ அந்த சாமிக்கு அது தெரிஞ்சிருச்சு. என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு ஒரு வலியிலையும் வேதனையிலையும் எனக்காக இப்படி நிற்கிதே, அதை கூட என்கிட்ட சொல்லாம இவ்வளவு வலிகளை தாங்குது அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாமி அந்த பெண்மணிக்கு வைத்தியம் சொல்லுது. எது மாதிரி வைத்தியம் சொல்லுது அப்படின்னா, முதல்ல அந்த பெண்மணி உறங்கும் போது ஒரே ஒரு இலை, அந்த இலை என்ன இலை அப்படின்னா நொச்சி இலை கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். அது தெரியாத பெருமக்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. நொச்சி இலைன்னு போடுங்க, வரும். நொச்சி இலை, ஒரே ஒரு இலை மட்டும் கண்ணில் தெரியுது. அந்த அம்மா எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு இலை தெரியுது, கண்ணில் தெரியுது, என்ன ஏது அப்படின்னு அந்த அம்மா அதை கடந்து போகுது. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, நொச்சி மரம், அந்த நொச்சி மரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நொச்சி மரத்தை காட்டுது. நொச்சி மரம்னா பெரிய மரமெல்லாம் இருக்காது, ஒரு அளவா இருக்கும். அந்த நொச்சி மரத்தை கண்ணில் காட்டுது. இன்னும் நொச்சி இலைய கண்ணில் காட்டுச்சு, இப்போ நொச்சி மரத்தை கண்ணில் காட்டுது.
அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரே யோசனை, ஒரே சிந்தனை. இன்னும் அந்த அம்மாவுக்கு பிடிபடலை. சரி அப்படின்னு என்ன பண்ணுது, அதையும் கடந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து ஒரு கனவு என்ன அப்படின்னா, அந்த நொச்சி இலை, அந்த ஒரு இலை தான் தலையில நெத்தியில இருக்கிற மாதிரி ஒரு கனவு. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். என்னடா நொச்சி இலைய காட்டுச்சு, நொச்சி மரத்தை காட்டுச்சு, இப்ப காட்டுன நொச்சி இலைய நம்ம தலை மேல இருக்கிற மாதிரி நெத்தியில ஒட்டி இருக்க மாதிரி காட்டுதே, என்ன ஏது, ஏன் இப்படி காட்டுது, இது நமக்கா இல்ல சாமிக்கா, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த நொச்சி இலையை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் தலைவலி இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த சாமிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிது. என்னத்தா கண்ணில் காட்டுற, ஏன் காட்டுற, எதுக்கு காட்டுற, யாருக்கு என்ன, கொஞ்சம் புரியலை, புரிய வைங்கிற மாதிரி மனசுல நினைக்குது. அன்று இரவு ஒரு அதிசயம் நடக்குது. எப்படி ஒரு அதிசயம், ஒரு அம்மா காலில் தண்டை ஓட்டு, நல்லா செவக்க வாய் நிறைய வெற்றில போட்டு, நல்லா வட்டமா பொட்டு வச்சு, போன கொண்டை ஓட்டு, கண்டாங்கி சேலை கட்டி, கையில ஒரு குச்சி, இந்த ஜக்கம்மா வாக்கு சொல்லும் போது ஒரு குச்சி வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த கையில குச்சி வச்சு அந்த அம்மா வருது. சலக்கு நடந்து வருது. நடந்து வந்து கதவை தட்டி, அந்த அம்மாவுக்கு தெரிகிற கதவை தட்டி, என்ன ஆகுது அப்படின்னா, என்ன என்ன எவ்வளவு நாள் இந்த வலிய பொறுப்ப, போதுமா, நீ பொறுத்துடுற, நீ படுற கஷ்டத்தை நான் பொறுக்க முடியல, அப்படி சொல்லி இப்படி சொல்லி அங்க இங்க சாட மாடையா காட்டினா உனக்கு புரியலையா, உன் தலைவலிக்கு மருந்து சொன்னேன், அது உன் மர மண்டைக்கு ஏறலவாரு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு தலகாணி மாதிரி உன்னை கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு தலகாணி மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒன்றை கொடுக்குதுங்க. அந்த அம்மா வாங்கி அந்த தலகாணி மாதிரி இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, ஓ தலைவலிக்கு மருந்து தான் இந்த தலகாணி, இதை வச்சு படு 7 நாள்ல உன் தலைவலி சரியாகும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுது. கனவு இந்த அம்மா சல்லுன்னு எந்திரிக்குது. என்னடா இப்படி ஒரு கனவு வருது, நம்ம சாமி மாதிரி இருக்கு, சாமி மாதிரி வந்து ஒரு தலாணியை கொடுக்குது, தலாணிக்குள்ள பார்த்தா வெறும் நொச்சி இலையா இருக்கு, அப்ப நம்ம தலைவலிக்குத்தான் நம்ம சாமி மருந்து கொடுக்குதுன்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, வேகமா ஓடி போய் பக்கத்துல இருக்க நொச்சி மரத்துல இருக்க நொச்சி இலைய ஒவ்வொரு இலையா பிடுங்கி, அந்த அம்மா எப்படி ஒரு தலகாணி கொடுத்துச்சோ அந்த தலகாணி மாதிரி அந்த நொச்சி இலைய அந்த தலகாணிக்குள்ள வச்சு, அந்த நொச்சி இலைய வச்சு ஒரு 7 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் அந்த அம்மா அந்த தலகாணி, அந்த நொச்சி இலையில உருவாக்குன தலகாணியில தான் படுக்குது. படுத்த 7 நாள்ல அந்த தலைவலி சுத்தமா சரியாகுது. தலைவலி சுத்தமா சரியாகிறது மட்டும் இல்லாம அந்த அம்மாவுக்கு இருந்த கொஞ்சம் சுவாச கோளாறும் சரியாகுது. அப்ப இந்த இடத்துல எப்படி ஒரு தெய்வம் தன்னை காக்கும் மக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கும், எப்படி அவர்களுக்கு மருந்து கொடுக்கும், வைத்தியம் கொடுக்கும், அந்த நோய்களுக்கு ஏற்ப தீர்வை கொடுக்கும், எப்படி புரிய வைக்கும். இதுக்கு தாங்க குலசாமி வேணும். ஒரு குலதெய்வங்கிறது சாதாரணம் இல்லைங்க. நாம தொற்ற அணுவுலையும் சரி, நாம தூண்டுலையும் துரும்புலையும், நாம செய்யற எல்லா செயல்கள்லையும் அந்த சாமி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஓடி குலசாமியை வணங்கணும். நம்ம எல்லா தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பு குலதெய்வத்தை காரணம் என்ன, ரொம்ப உரித்தானது, உரிமையானது, பாசமானது, நெருக்கமானது, விட்டுறக்கூடாதுங்க. குலசாமியை மட்டும் விட்டுறக்கூடாது. அதுக்குதான் இந்த உண்மையான நிகழ்வு. இது மாதிரி அறிவும் அன்பர்கள் யாருக்காவது, இந்த மாதிரி பெரியோர்கள், சிறியோர்கள் வேணா, பெரியோர்கள் யாராவது இது மாதிரி தலைவலி இருந்துச்சு அப்படின்னா, இத பதிவை அடிப்படையா வச்சு, இந்த உண்மையான பதிவை அடிப்படையா வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி நொச்சி இலை எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த நொச்சி இலைய பிடுங்கி தலகாணி, நீங்க படுக்கிற தலகாணிக்கு பதிலாக அந்த நொச்சி இலைய நிறைய அது தலகாணி மாதிரி உருவாக்கி அதுல நீங்க படுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய தலைவலி மாறும்.
ஒரு தலைவலியாக இருந்தாலும், தலை கனமாக இருந்தாலும், இரு தலைவலியாக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய தலைவலி மாறும். சத்தியமான உண்மை. சிறியோர்கள் வேணா, பெரியோர்கள் மட்டும் செய்யுங்க. சரியில்லை அப்படின்னா, அது உங்களுக்கு சரி ஆகலை அப்படின்னா அதை நீங்க ஒதுக்கிடலாம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.